கேஜேஎம் செயலாளரின் அறிக்கை. காலப்பகுதி செப்டம்பர் 2022 முதல் ஜூலை 2025 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வருடாந்த பொதுக்கூட்டத்திற்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த அறிக்கையின் நோக்கம், கடந்த 3 வருடங்களாக நம் பள்ளிவாசலில் நடைபெற்ற முன்னேற்றங்களை, நிதி மேன்மைப்பாடுகளை, சமூக சேவைகளின் தாக்கத்தையும் மிகவும் வெளிப்படையான முறையில் முன்வைப்பதாகும். வரவேற்பும் மேலோட்டமும். நம்பிக்கையை வளர்த்தல், சமூகத்தை வலுப்படுத்துதல். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய பள்ளிவாசல் கடந்த 3 ஆண்டுகளாக 2022 செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜூலை 2025 வரையிலான காலப்பகுதியில் அடைந்த முன்னேற்றங்களை முழுமையாக பகிர்கிறோம். இதிலுள்ள முக்கிய அம்சங்கள்: கட்டட வசதிகளில் செய்யப்பட்ட மேம்பாடுகள், சமூக சேவைகளின் விரிவாக்கம், நிதி நிலைமைகள். இப்பொதுக்கூட்டம் மூலமாக நாங்கள் வலியுறுத்துவது, ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்படைத்தன்மை, அல்லாஹுவுக்கு நன்றி மற்றும் நமது சமூகத்திற்கு உதவி புரிதல். கேஜேஎம்மின் நீண்டகால நோக்கத்தில் கட்டியமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் இப்போது ஒரு ஆன்மீக ஒளிக்கோபுரமாகவும் சமூக மாற்றத்திற்கான வலிமையான தளமாகவும் வலுப்பெற்றுள்ளது. இது ஒற்றுமையுடன் நடந்த பயணம். அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு பணியாற்றி ஒரு நோக்கத்துடன் இந்த பள்ளிவாசலை ஆன்மீகத்திற்கும் சமூக சேவைக்கும் நம்பகத்தன்மையாக உருவாக்கியமையாகும். கட்டட வசதிகள் மற்றும் உபகரணங்கள் நன்கொடை மூலமாக. அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே. நம்முடைய பெருந்தன்மையுள்ள தனவந்தர்கள் மூலமாக இப்பள்ளிவாசலின் தரத்தை உயர்த்த பல முக்கிய வேலைகள் செய்யப்பட்டுள்ளன. முதலாவது, ஒளி அமைப்புகள் அனைத்து மாடிகளுக்கும். முழுமையான ஒளிப்பிரதி அமைப்பு மூலம் அனைத்து பிரார்த்தனைகளும் தெளிவாக ஒளிபரப்பப்படுகின்றது. இதற்கான மொத்த செலவு 12,47,000 ரூபாவாகும். ஒளி வசதிகள் மேம்பாடு. பள்ளிவாசலை வெளிச்சமாக, பிரகாசமாக ஆக்குவதற்கான செயல் திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மாடிகளுக்கும் புதிய மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பிரகாசிக்க செய்யப்பட்டன. இதற்கான மொத்த செலவு 5,60,000 ஆகும். மூன்றாவது, புதிய வசதிகள் மற்றும் வசதிக்கூடங்கள். சபை கூட்ட அறை 1,40,000. கழிவறை வசதிகளுக்கான ஏற்பாடுகள் 84,000. 2வது மாடிக்கான எக்ஸாஸ்ட் ஃபேன் 3 லட்சம். மொத்தம் 5,24,000. தொழில்நுட்ப மேம்பாடுகள். ப்ரொஜெக்டர் அமைப்பு 77,000. 5 கிலோவோல்ட் ஜெனரேட்டர் 3,50,000. பாதுகாப்பு அமைப்புக்காக செக்யூரிட்டி 8,50,000. மொத்தம் 12,77,000. கட்டட மேம்பாடுகள் படவிளக்கம். இங்கு நீங்கள் கடந்த 3 வருடங்களில் செய்யப்பட்ட மேம்பாடுகளை படங்களின் மூலமாக பார்வையிட முடியும். இந்த மேம்பாடுகள் அனைத்தும் நமது சமூகத்தின் வசதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிவாசலை வருங்காலத்திற்கேற்ப உருவாக்குதல். மின்சாரம் மற்றும் ஏர் கண்டிஷன் வயரிங் 24,69,625 ரூபாய். கார் தரிப்பிடம் பகுதிக்கான புதுப்பித்தல் மற்றும் மெருகூட்டல் தொடர்பான செலவுகள். கார் தரிப்பிடம் புதுப்பிப்பு
22,56,625 ரூபாய். இரண்டாவது மாடிக்கான ஏர் கூலர் வசதிகள் 6,07,200 ரூபாய். கட்டமைப்பு பழுதுபார்க்கும் வேலைகள், சேமிப்பு கூடம், பாதுகாப்பு அறை, சோலார் மற்றும் ஜெனரேட்டர் அறை, சமையல் மற்றும் உணவு அறை மீளமைப்பு, பெண்கள் கழிவறை பழுதுபார்த்தல், முக்கிய கட்டிடம், பின்புற கழிப்பறைகள், கூரை பழுதுபார்த்தல். மொத்தம் 50,26,087 ரூபாய். இந்த வேலைகள் அனைத்தும் எமது பள்ளிவாசலை வசதியும் பாதுகாப்பும் உள்ள பயனுள்ள இடமாக மாற்றியுள்ளது. படங்கள் மூலம் சில மேம்பாடுகள். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே நீங்கள் சில முக்கிய கட்டுமான மேம்பாடுகளையும் வசதிகளையும் படங்களின் மூலம் பார்க்கலாம். இவை அனைத்தும் நம் பள்ளிவாசலை சிரமமின்றி பாதுகாப்பாக மற்றும் வசதியுடன் பயன்படுத்த முடிகிறது என்பதனை உறுதி செய்கிறது. எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகள். தரை கம்பளம் பொருத்துதல் தொடர்பான மொத்தம் 6.4 மில்லியன் செலவில் அமைக்கப்பட்ட இத்திட்டம் தனவந்தர்கள் நன்கொடையாளர்களின் உதவியினால் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது. தொழுபவர்கள் சௌகரியமாக தொழும் வகையில் இக்கம்பளங்கள் பொருத்தப்பட்டு சிறப்பாக காட்சியளிக்கின்றன. சோலார் எலக்ட்ரிசிட்டி திட்டம். மொத்த செலவு 18.7 மில்லியன். பாகம் 1 9.18 மில்லியன் நன்கொடையாளர்கள் மூலமாக. பாகம் 2 6.58 மில்லியன் நன்கொடையாளர்கள் மூலம். பள்ளிவாசலுக்கு சொந்தமான கார் விற்பனை செய்யும் பகுதியின் கட்டடத் தொகுதியில் 3 மில்லியன் செலவில் முன்னாள் எம்பி முஹம்மது ஃபௌசி அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டு திரு அஷ்ரஃப் ரசாக் வழிகாட்டலினால் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டது. திட்டம் நமக்கு மின்சார செலவை இல்லாமல் செய்கிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க உதவுகிறது. 3வது, மூத்த மற்றும் உடல் நலக் குறைவானவர்களுக்கான இருக்கைகள். 5,53,000 செலவில் சௌகரியமாக இருந்து தொழுவதற்கான கதிரை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அல்லாஹுவின் உதவியினால் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டங்களின் மூலமாக எமது மஸ்ஜிதின் செலவினங்கள் குறைக்கப்பட்டு பள்ளிவாசல் அழகுடனும் வசீகரத்துடனும் சிறப்பாக காட்சியளிக்கிறது. டிஜிட்டல் வசதிகள். நவீன தொழில்நுட்பத்தின் முன் செல்லுதல். இன்றைய சூழலில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மிகவும் அவசியம் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக KJM மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் தொழுகை நேரங்கள், நிகழ்ச்சி அறிவிப்புகள், ஆன்லைன் காணிக்கை, நன்கொடைகள் மற்றும் பங்களிப்பு செய்வதற்கான வசதிகள் உள்ளன. KJM இணையதளம் சமூக தகவல்கள், அறிவிப்புகள் மற்றும் ஆன்லைன் பங்களிப்பு வசதிகளை வழங்குகிறது. உறுப்பினர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கார்ட் வசதி. கார்ட் மூலம் பங்களிக்கவும் கட்டணங்களை செலுத்தவும் இனிமேல் வசதி இருக்கிறது. பணம் கையாளுதல் குறைகிறது, பாதுகாப்பு அதிகரிக்கிறது. மேலும் 1958ஆம் ஆண்டு தொடக்கம் பள்ளிவாசலின் வரலாற்று பதிவுகள் டிஜிட்டலாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. இது நம் மரபையும் காக்கிறது, எதிர்காலத்திற்கும் பங்களிப்பு செய்கிறது. நம்பர் 9, ஆன்மீக வளர்ச்சி. கட்டுமான மேம்பாடுகள் மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சியும் நம்முடைய மையக் கடமையாக இருந்து வருகிறது. ஜும்மா பயான்கள். புகழ்பெற்ற
அறிஞர்களினால் வழங்கப்பட்டு சவால்களுக்கு இஸ்லாமிய நோக்கில் விளக்கமளிக்கப்படுகிறது. வாராந்த பயிற்சிகள். திங்கட்கிழமை முஃப்தி அப்துல் ரஹ்மான் அவர்களுடன் ஃபிக்ஹ் பாடத்திட்டங்களும், புதன்கிழமை ஃபஸ்மிர் மௌலவி அவர்களின் தஃப்சீர் பாடத்திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. ரமலான் மாத நிகழ்ச்சிகள். புகழ்பெற்ற உலமாக்கள் மூலம் சிறப்பு பயான்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இவை அனைத்தும் நம்முடைய உள்ளங்களை தூண்டி அல்லாஹுவுடன் உறவை கட்டியெழுப்ப உதவுகிறது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். உண்மை வாழ்க்கை சவால்களுக்கு பதில்கள். நம்முடைய பள்ளிவாசல் தொழுகைக்கான இடமாக மட்டுமல்லாமல் சமூக சிக்கல்களுக்கு, பிரச்சினைகளுக்கும் வழிகாட்டும் தளமாக திகழ்கிறது. திருமணம் மற்றும் உறவு கழிப்பு முறை பயிற்சிகள். இனிய உறவுகள், சிறந்த தொடர்புகள் இஸ்லாமிய அடிப்படையில் நடத்தப்படும் வழிகாட்டல்கள். 2. போதை வஸ்துக்கள் தடுப்பு திட்டம். பெற்றோர்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள், புரிந்துணர்வை ஏற்படுத்துதல், இளைய தலைமுறைகளை பாதுகாத்தல் பயிற்சி வழிமுறைகள். சிறந்த உரையாடல் அமர்வுகள். சமுதாய உறுப்பினர்கள் நேரடியாக தங்களது சிக்கல்களை பகிர்ந்து கொள்ளவும் தீர்வுகளை பெற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி திட்டங்கள். ZFT ஸ்காலர்ஷிப் நிதியுதவி திட்டம். எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் முதலீடு. நாம் நம்புவது ஒரு வலிமையான சமூகத்தையும் சிறந்த ஆளுமைமிக்க இளைய சமுதாயத்துமே ஆகும். இதற்கான அடிப்படை கல்வியின் முன்னேற்றத்தில் உள்ளது. இதன் அடிப்படையில் ZFT ஸ்காலர்ஷிப் நிதியுதவி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. 2023 ஆண்டு கல்வி உதவித்தொகை 32,000 ரூபாய் AL மாணவர்களுக்கு, 2004 ஆண்டு கல்வி உதவித்தொகை 1,46,000 ரூபாய் AL மாணவர்களுக்கு, 2025 ஆண்டு கல்வி உதவித்தொகை 4,25,000 ரூபாய் AL மாணவர்களுக்கு. அல்லாஹுவின் கிருபையினால் ZFT உதவித்தொகை திட்டம் வருடத்திற்கு வருடம் வளர்ந்து வருகிறது. இது நம்முடைய சமூகத்தில் உள்ள மாணவர்களை பக்கம் ஊக்குவிக்க உதவுகிறது. மதரசாக்கள் மற்றும் அஹதியா அனைத்து வயதினருக்குமான இஸ்லாமிய கல்வி. குர்ஆன் மதரசா மாணவர்கள் அர்ப்பணிப்பு உடைய உஸ்தாதுமார்களின் மூலம் முழுமையான குர்ஆன் பயிற்சி வழங்கப்படுகிறது. தாருல் குர்ஆன் மாணவர்கள். பகுதி நேர ஹிஃபுல் பாடத்திட்ட பயிற்சிக்கமைய இவர்களுக்கான பாடத்திட்டங்கள் சிறப்பாக சிறந்த உஸ்தாதுமார்களின் வழிகாட்டலில் நடைபெறுகிறது. அஹதியா ஞாயிறு பாடசாலை, வார இறுதி இஸ்லாமிய கல்வி திட்டம், பிள்ளைகள் மற்றும் இளைஞர்களுக்கான சிறப்பான இஸ்லாமிய வழிகாட்டல் கல்விகள் வழங்கப்படுகின்றன. பெண்கள் மதரசா. 2022 ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக குழுவினால் பெண்கள் மதரசா திட்டம் உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையில் பெண்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டல்கள் செய்யப்பட்டுள்ளன. பைத்துல் மால் சமூக நிவாரண நிதி 2022 ஆண்டு உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையில் இன்று வரை செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளிவாசலில் உள்ள பைத்துல் மால் உண்டியலின் மூலமாக 15,52,110 ரூபாய் வரை நிதி திரட்டப்பட்டுள்ளது. இந்த நிதி நம் சமூகத்தில் உள்ள தேவையுள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரணமாக அமைகிறது. தொடரும் உதவி திட்டங்கள். மருத்துவ வசதி. மருந்துகள் தேவைப்படும் நோயாளிகளுக்கான உதவி. மின்சாரம், நீர் கட்டணம் தொடர்பான உதவிகள். கல்வி உதவி. பள்ளி கட்டணம்,
புத்தகங்கள் மற்றும் தேவையான கல்வி உபகரணங்கள் பெற்றுக் கொடுத்தல். நிகாஹ் திருமண உதவி, திருமண செலவுகளை ஏற்க முடியாத குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குதல். துல்மால், இஸ்லாம் கருணையையும் பரஸ்பர உதவி புரிதலையும் ஊக்குவிக்கின்றது. இதன் அடிப்படையில் சமூகத்திலுள்ள வறுமை கோட்டின் கீழ் வாழும் சகோதரர்களுக்கு இது சிறந்த நிவாரணமாக அமைகிறது. ஜனாசா உதவி திட்டம் 1 மில்லியன் நன்கொடையாக இதற்காக வழங்கப்பட்டது. மரணித்தவர்களை அடக்கம் செய்வது தொடர்பான செலவினங்களின் சிரமப்படும் குடும்பங்களுக்கு பண உதவி செய்யப்படுகிறது. எமது பள்ளிவாசலின் இதுவரை 20 ஜனாசாக்களுக்கு இவ்வகையான சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு ஜனாசாவிற்கான செலவு 40,000 ரூபாய். குடும்பத்தின் மீது சுமையை குறைத்து ஜனாசாவின் நல்லடக்கங்களை சிறப்பாக மேற்கொள்ள இது உதவுகிறது. பைத்துஸ் ஜக்காத் விநியோகம் வாழ்வை வளப்படுத்த உம்மத் யுனைடெட் முஸ்லிம் முஆமலாத் ட்ரஸ்ட்-இன் கணக்கீடுகள் சரிபார்க்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு மக்கள் எண்ணிக்கையின் பொறுப்பில்லாத ஏழைகள் ஃபகீர் 16, ஏழைகள் மிஸ்கீன் 70, இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 7, கடனை முடிக்க உதவுதல் 9, விதவைகள் 36. 2004ஆம் ஆண்டு ஃபகீர் 10, மிஸ்கீன் 102, கன்வெர்ட்ஸ் 5, டெபிட் ரிலீஃப் 1, விடோஸ் 36. ஜகாத் நிதி சேகரிப்பு விவரம் 2021-22ஆம் ஆண்டுகளில் 13,37,500 ரூபாய். 2022-23ஆம் ஆண்டுகளில் 35,83,882 ரூபாய். 23-24ஆம் ஆண்டுகளில் 1,73,3585 ரூபாய். 24-25ஆம் ஆண்டுகளில் 1,82,49,347 ரூபாய். மேற்படி திரட்டப்படும் நிதிகள் முறையாக சிறந்த முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு சிறப்பாக விநியோகங்களும் நடைபெற்று வருகின்றன. புகழனைத்தும் அல்லாஹுவுக்கே. விபத்து மற்றும் இயற்கை அனர்த்த நிவாரண உதவிகள். நம்முடைய பள்ளிவாசல் உள்ளூர் மற்றும் பண்பாட்டு அவசர நிலைமைகளின் துரிதமாகவும் கருணையுடனும் உதவி செய்கின்றது. 2023ஆம் ஆண்டு அவலப்பிட்டிய வெள்ளம் 16,36,250 ரூபாய் அவசர நிவாரண உதவியாக வழங்கப்பட்டது. உணவு, குடிநீர், தற்காலிக குடியிருப்புகள் மற்றும் மருத்துவ உதவிகள் இதன் மூலம் செயற்படுத்தப்பட்டன. 2024ஆம் ஆண்டு சம்மாந்துறை வெள்ளம் நிவாரணம் 18,31,250 ரூபாய் முழுமையான சேவைகள். வீடுகளை மீளமைத்தல், வாழ்வாதாரத்தை மீட்டியமைத்தல், CDMF கிருளப்பனையுடன் கூட்டு சேர்ந்து மொத்தமாக திரட்டப்பட்ட நிதி 39,15,250 ரூபாய். 2024 காசா நிவாரண உதவி ரூபாய் 10 லட்சம் பண்பாட்டு மனிதாபிமான உதவியாகும். மொத்த நிவாரண உதவி 44,67,500 ரூபாய். இந்த முயற்சிகள் நம் பள்ளிவாசலின் நன்கொடையாளர்கள், தனவந்தர்கள் மூலமாக சிறப்பான முறையில்
வழங்கப்பட்ட நன்கொடை மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. பள்ளிவாசலின் வருமானம் ஒவ்வொன்றினதும் வளர்ச்சி, சமூக நம்பிக்கையின் பிரதிபலிப்பும் பங்களிப்பும். நன்கொடைகள் 2021-2022 ஆண்டுகளில் 9,76,942 ரூபாய். 2022-2023 ஆண்டுகளில் 12,94,710 ரூபாய். 23-24 ஆண்டுகளில் 17,02,850 ரூபாய். 2024-2025 ஆண்டுகளில் 13,130 ரூபாய். நிரந்தர உறுப்புதாரிகளின் சந்தா 2021-2022 4,86,300 ரூபாய். 2022-2023 9,60,650 ரூபாய். 2023-2024 12,38,580 ரூபாய். 2024-2025 14,49,200 ரூபாய். மாதாந்த சந்தா வருமானம் 2021-2022 3,73,600 ரூபாய். 2022-2023 5,46,350 ரூபாய். 2023-2024 8,82,450 ரூபாய். 2024-2025 9,46,850 ரூபாய். ஜும்மா வசூல் 2021-2022 8,69,400 ரூபாய். 2022-2023 32,07,215 ரூபாய். 2023-2024 33,82,260 ரூபாய். 2024-2025 49,69,010 ரூபாய். வாடகை வருமானம் 2022-2023 23,40,000 ரூபாய். 2023-2024 43,20,000 ரூபாய். 2024-2025 47,52,000 ரூபாய். வருமானம் 2023-2024 86,975 ரூபாய். 2024-2025 6,44,096 ரூபாய். மோஸ்ட் ஃபண்ட் டில் கலெக்ஷன் 2024-2025 7,62,850 ரூபாய். மொத்த ஆண்டு வருமானம் 2021-2022 ரூபாய் 2.7 மில்லியன். 2022-2023 ரூபாய் 8.3 மில்லியன். 2023-2024 ரூபாய் 11.6 மில்லியன். 2024-2025 ரூபாய் 15.9 மில்லியன். இந்த நிலையான வளர்ச்சியின் முன்னேற்றம் சமூகத்தின் ஆதரவையும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துகிறது. மேலே சொல்லப்பட்ட எமது பள்ளிவாசலின் வருமானங்கள் தொடர்பான செலவினங்களும் திரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை பார்வையிடுவதன் மூலம் எமது பள்ளிவாசலின் செலவினங்கள் தொடர்பான உண்மைத்தன்மைகளை
தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எமது பள்ளிவாசலின் முன்னேற்றத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் உண்மையான தூய்மையான உள்ளத்துடன் எம்மால் முடிந்த அனைத்து வகையான அர்ப்பணிப்புகளையும் செய்து பள்ளிவாசலின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு வழங்குவது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் தலையாய கடமையுமாகும். கோடின்னு வந்து இதே